வணக்கம். சிம்மராசனையர்களுக்கு அப்பாடா என நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவிற்கு முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சியால் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் மார்ச் மாதம் முழுவதுமே சிம்மராசனையர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு நேர் 7ஆம் ராசியான கும்பராசியில் 7 கோள்கள் இணைந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார்கள். ராசியில் கேது பகவான் இருக்கிறார் 11ஆம் இடத்தில். குரு அமர்ந்திருக்கிறாருங்க. உங்களுக்கான முன்னேற்றத்தை வழங்குவதற்கு இது ஒன்றே போதுங்க. புதிய தொடர்புகள் இந்த கிரக நிலையால் உருவாக இருக்கு. இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. நண்பர்கள் உங்களுடைய முயற்சிக்கு அவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்தில் சிம்மராசினியர்களான உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. தொழிலில் புதிய மாற்றங்கள் உண்டு. இந்த மாற்றங்களால் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்க இருக்கு. உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபார ரீதியான புதிய சிந்தனைகள் ஏற்படுங்க. பங்குதாரர்களால் சில நல்ல திருப்பங்கள் ஏற்படும். அதே போல் தசாபுக்தி நன்றாக இருக்கின்றவர்களுக்கு அனைத்து விஷயங்களும் இனிமையாகவே இருக்குங்க. வாழ்க்கை துணைக்கு நிச்சயம் ஆதரவு உண்டு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது. குறிப்பு சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தில் 7ஆம் இடம் என்பது நண்பரை குறிக்கக்கூடிய இடம் என்பதால் ஒரு சில நண்பர்களால் உங்களுக்கு ஏமாற்றம், மன வருத்தம் ஏற்படலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லதுங்க. நண்பர்களுக்காக நீங்கள் ஜாமீன் கையெழுத்து அல்லது பணம் வாங்கி கொடுப்பது இது மாதிரியான வேலைகள் வேண்டாம். முடிந்தால் நீங்களே உதவி செய்யுங்கள். மற்றவர்களிடம் வாங்கி எந்த ஒரு உதவியும் செய்ய வேண்டாம். அதே போல எதிர்பாராத கோபத்தினால் குடும்பத்தில் மன அமைதி குறையலாங்க. அதனால் இது மாதிரியான ஒரு சில கோபதாபங்கள் ஏற்படும் போது உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் கேது பகவான் இருப்பதால் திடீர் குழப்பங்கள் ஏற்படும் என்பதையும் மறந்துவிட வேண்டாங்க. அது மாதிரியான நேரங்கள்ல சற்று பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது. உடல் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாங்க. அதனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கூடுமான வரைக்கும் கண்ட நேரங்களில் உணவு உண்பது, உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் உட்கொள்வது ஆகியவற்றை தவிர்த்து கொள்வது தேவையில்லாத வீண் உடல் வியாதிகள் வராமல் இருக்க உதவிகரமாக இருக்கும். அதே போல இத்தருணங்கள்ல மிக முக்கிய 5 கிரகங்கள் கும்பராசியில் சஞ்சரிக்கின்றன. அந்த கிரகங்களோடு செவ்வாயும் 6வது கிரகமாக இணைகிறார். உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய் என்பதால வாழ்க்கை துணை வழி இருந்த பிரச்சனைகள் அகல இருக்கு. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர இருக்கீங்க. அதே போல் வருமானம் பெருக உங்களுக்கு வழிபிறக்க இருக்கு. வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள சிம்மராசினியர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. இத்தருணங்களை பொறுத்தவரை சொத்து விற்பனையால் லாபமும் துணிந்து செய்யும் முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்கு. இருந்தாலும் செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதால உறவினர் பகை மற்றும் பூர்வீக சொத்து பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக நிதானமாக செயல்படும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. அதே போல மிக முக்கிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகு, செவ்வாய் ஆகிய 6 கிரகங்களும் ஒன்றாக இணையும் பொழுது சாதக பாதகாதிபதிகள் இணைந்தாலும் சஞ்சலம் கொள்ள வேண்டாங்க. குரு பார்வை இருக்கிறது. குடும்பம், தொழில், பணவரவு போன்றவை நல்ல விதமாகவே இருக்குங்க. கரைந்த சேமிப்பை ஈடுகட்ட புதிய முயற்சி செய்வீங்க. வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையுங்க. அதே போல் வீடு கட்டும் யோகம் உண்டு. பிள்ளைகளின் நலன்
கருதி எடுத்த முயற்சி வெற்றி பெறும் விதத்தில் இருக்குதுங்க. வரன்கள் வாசல் தேடி நிச்சயம் வரும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல மிக முக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் தற்போது இந்த மார்ச் மாதத்தில் மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெறுவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உண்டுங்க. புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் உருவாக இருக்கு. நடக்கும் தொழிலை விரிவுபடுத்த எடுத்த முயற்சிகளுக்கு நாலாபுரம் இருந்தும் உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. பொருளாதார உயர்ந்து புதிய திருப்பங்களை ஏற்படுத்தும் நேரமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்தவரை இந்த மார்ச் மாதத்தில் மிக முக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்க போகிறாருங்க. அஷ்டமத்து சனி வந்து விட்டது. இனி என்ன செய்ய போகிறதோ என்று கவலைப்பட வேண்டாங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கேற்ப நல்ல காரியங்களும் நடைபெறுங்க. எனவே நம்பிக்கையோடு கவசம் பாடி காக வாகனத்தவனை வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசினியர்களான உங்களுக்கு தற்போது இந்த மார்ச் மாதத்தில் சனி பார்வை பதியும் இடங்கள் எல்லாம் நல்ல மாற்றம் ஏற்பட இருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கொடிகட் பரந்த குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக மாறுங்க. குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழ்நிலை பிறக்க இருக்கு. அடிப்படை வசதிகளை பெருக்கி கொள்ள இருப்பீங்க. பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து சேருங்க. அதே போல் பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. அதே போல பகையான நட்புகள் உறவாகலாம். ஒரு சிலர் உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வரும் சூழலும் உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தில் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்களின் பிரச்சனை அகல இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றம் நிச்சயம் வரும் என்பதால் அதற்கான வேலைகளை நீங்கள் செய்யலாம். அதே போல கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவால் படிப்பு முன்னேற்றம் உண்டுங்க. அதே போல் பெண்மணிகளுக்கு கவலை அகல இருக்கு. காரிய வெற்றி உண்டு. இடமாற்றம் இனிமை தரும் விதத்தில் இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்து. அதே போல சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் முழுவதுமே கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இக்காலகட்டத்தின் தொடக்கத்தில் ஜென்ம ராசியில் ஞானக்காரகரான கேது சஞ்சரிக்கிறார். சப்தமஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியனோடு தன லாபாதிபதியான புதன் இணைந்திருக்கிறார். அவரோடு சுக்கிரன் ராகு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிப்பதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்பட இருக்கு. இத்தருணங்கள்ல சிம்மராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குரு பகவான் வழிபாடு குடும்ப முன்னேற்றத்தை பெருக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.